இப்படி பரதன் சொல்லிட்டு இருக்கான். தூத்தாள் அங்க இருந்து பட்டு பீதாம்பரம் எல்லாத்தையும் கொண்டு வச்சு ராஜாங்கத்துல கொண்டு கொடுத்துருக்காள். கொண்டு கொடுத்தாள். பரதனுக்கு சந்தோஷம் உண்டாச்சு. அப்பா அனுப்பிச்சிருக்காள் நினைச்சுட்டா ராஜாங்கம் சொன்ன உடனே சந்தோஷப்பட்டு தாத்தாட்ட போய் சொல்லி அப்பா வர சொல்லியிருக்காள். நான் பரப்பு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டார். வந்து ரொம்ப நாள் ஆச்சு புறப்பட்டு போகட்டும்னு அவரும் இஷ்டமா சீரெல்லாம் கொடுத்தாரா. வேட்ட நாயில 300 கொடுத்தாருங்கிறார். வேட்ட நாயினா நாய் எத்தனையோ காரியத்துக்கு போகணும். இப்ப யாச்சகனை விரட்டுறதுக்கு மட்டும் வச்சுருக்கான் நாய. அது என்ன பண்றது, திருடம் வரும்போது பேசாம இருக்குன்னு. பரதன் சத்ருகுனோட கூட ரசத்துல வந்தாள். இவன் வரத்துக்கும் அது மாதிரி 7 நாள் ஆச்சு. அங்க வரபோது அப்படி உபவனத்துல தேர் வருது. ரொம்ப நாளா 15-20 நாளா புஷ்பங்கள்லாம் பறிக்காம கீழே கிடக்கு. 15 நாளாக. அப்போ பரதன் கவலைப்படுறாள். ஓஹோ, இது மாதிரி புஷ்பங்கள்லாம் பறிக்காமல் இருப்பதுங்கிறது ராஜா மரிச்சு போன காலத்துல என்ன கோவில்ல பூஜை இல்லாம இருக்கும், அப்படி இல்லாம இருக்கும், என்ன தெரியலையேன்னு கவலைப்பட்டாளாம். பரதனுடைய ஊகத்தை பாருங்க. அதையும் தவிர்த்து தேவாகாராணி சூன்யானி ந பிரபாந்தி யதா புரா. கோவில்கள் எல்லாம் கதவு திறக்கலையாம், தீபம் போடலையாம், பூஜை இல்லையாம் கோவில்ல. என்ன ராஜா சரீரம் மரிச்சு எண்ணெய் கொப்பரைக்குள்ள கிடக்கு. கோவில் என்னமா பூஜை பண்ணுவாங்க, சரீரத்துக்கு கொண்டு போய் சம்ஸ்காரமானாதான் மறுபடியும் பூஜை. கோவில்ல வழக்கே போடல. கோவில்லாம் சூன்யமா இருக்கேங்கிறாள். ரொம்ப பேர்கள் கோவிலுக்கு எல்லாம் என்னமோ சமீப காலத்துல ஏற்பட்டது அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு காரணத்துக்காக இப்படி எதையா பேசுறது. எல்லாம் சமீப காலத்துல எல்லாம் என்ன வந்து நம்ம தாத்தா மச்சினம் கட்டினாரா கோவில், அதெல்லாம் ஒண்ணுமில்லை. அது ரொம்ப நாளா இருக்கு. நம்ம ராமாயண காலத்திலயே இருக்குன்னாக்க தேவாகாராணி சூன்யானி ந பிரபாந்தி யதா புரா. கோவில்லாம் மின்போல் இல்லாமல் இருக்கே என்று கவலைப்பட்டு கரையெல்லாம் சாத்தி கிடக்கு, ஒருவரும் சந்தோஷமாக இல்லையே என்று கவலைப்பட்டு பரதன் அப்பா அவனுடைய அரமண வாசல்ல போய் தேர நிறுத்தி உள்ள போய் பார்த்தாளாம். அபஷ்யம் ஸ்துததத்ர பிதரம் விதுராலயே ஜகாம பரதோ த்ரஷ்டும் மாதரம் மாதுராலயே. அப்பாவை அங்க போய் பார்த்தா அப்பாவை காணும். அவன் ராஜாங்கத்துல எங்க அப்பான்னு கேட்டா எல்லாம் போங்கோ தெரியும்னு சொல்லுவானே தவிர்த்து ஒரு பெயராவது தனக்கு தெரியும்னு சொல்லக்கூடாது. ஆமா, அவனுக்கு தெரிஞ்சா கூட கண் இருந்தா கூட கண் இல்லாத போல இருக்கணும், காது கேட்டா கூட காதுல விழாதவன் போல இருக்கணும். ராஜாங்கத்துல பழகிறவன் அப்படி இருக்கணும், பெரிய இடத்துல இருக்கிறவன். அங்க போய் பார்த்தா அப்பா இல்ல, காட்டா ஒருத்தரும் சொல்லல. உடனே பரதன் ஜகாம பரதோ திரஷ்டும் மாதரம் மாதுராலயே. அம்மாவை போய் பார்ப்போம் கைகிய. அங்க போனா அப்பாவும் இருப்பார், அம்மாவையும் பார்த்துக்கலாம்னு அங்க போனாங்க இருந்து.